ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பர் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் வீட்லேயே பிஸா எப்படி பண்ணலாங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாகவே வீட்டில் பிஸா செய்யணுன்னு உடனே எல்லாருமே வெளியிலேருந்து பிஸா ப்ரெட்டோ இல்லை நார்மல் ப்ரெட்லையோ செய்கிறத நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த வீடியோவில் பிஸா டோ எவ்வளோ சிம்பிளாக ஸ்க்ராட்ச்லேருந்தே செய்யலாங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்பவும் ஃபேன்சியான இன்க்ரீடியன்ஸோ இல்லை ரொம்ப ஜாஸ்தி எஃபர்ட்ஸோ தேவைப்படாதுங்க. அண்ட் வீடியோட எண்டில் நீங்கள் செல் பண்ணுற மாதிரி இதை செய்கிறதா இருந்தால் இதுக்கு என்ன ப்ரைஸ் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு பவுலில் நம்மளோட மெயினான இன்க்ரீடியண்ட்டான மைதா எடுத்துக்கலாம். இது வந்து 300 கிராம்ஸ் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் 1.5 ஸ்பூன் ஆர் 5 கிராம்ஸ் ஆஃப் ஈஸ்ட் எடுத்துக்கணும். அது கூட 15 கிராம்ஸ் ஆஃப் சுகரும் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ லியூக்வார்மான வாட்டர், அதாவது சூடு பொறுக்கக்கூடிய அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து சேர்த்து குழச்சிக்கிட்டே வரணும். தண்ணி வந்து ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்பவும் நார்மலாகவும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து நான் சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆக்சுவலாக முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கணும், பட் மறந்துட்டதுனால இந்த டைமில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து நம்ம சுகரும் ஈஸ்ட்டும் கலந்தோம் இல்லையா, அந்த டைம்லேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் வந்து கலந்து இந்த மாதிரி நான் பிசைஞ்சிக்கிறேன். டோவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்பவும் வாட்டரியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்பவும் ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. டோ வந்து நல்லா ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்லாப் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் வீடியோக்காக இந்த ப்ராசஸை வந்து பவுல்லே பண்ணுறேன், பட் நீங்கள் வந்து கிச்சன் டாப்பர் மேலே கூட வச்சு இதை பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி நல்லா நீட்டாக டக்கின் பண்ணி பவுலில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி டோ மேலேயும் பவுலோட சைட்ஸ்லேயும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவி வச்சிடலாம். இப்போ இந்த டோவை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ப்ரூஃபிங் பண்ண வச்சிடலாம். இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்து பஃப் அப் ஆயிடுச்சுன்னு. நம்ம வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான நல்ல குவாலிட்டியான ஈஸ்ட் யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி சூப்பராக ப்ரூஃபிங் ஆகுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிரெட் ஐட்டம்ஸ்லாம் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஈஸ்டோட குவாலிட்டி அண்ட் எக்ஸ்பைரி டேட் எல்லாமே செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோவில் இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு மினி பிஸா பண்ணுற அளவுக்கு குட்டி குட்டி பால்ஸாக இந்த மாதிரி டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு பேக்கிங் ட்ரேல இந்த மாதிரி மாவை வந்து கொஞ்சமாக தூவிட்டு ஒரு மாவு உருண்டை எடுத்து கையிலேயே வச்சு நான் இந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். நான் மினி பிஸா பண்ணுறதுனால தான் கையிலேயே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேங்க. ஒருவேளை நீங்கள் வந்து மீடியம் சைஸ் பிஸாவோ இல்லை லார்ஜ் சைஸ் பிஸாவோ பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம சப்பாத்தி பரத்துறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம் இல்லையா ரோலிங் பின், அது வச்சு கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க, பிஸாவோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரேல வந்து மாவு தூவி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இதை ப்ளேஸ் பண்ணிடலாம். இது மேலே உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் வந்து ஃபில்லிங் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் பிஸா சாஸ் வந்து தடவிக்கிட்டேன். அது மேலே இந்த வெஜ்ஜீஸ் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனியன், டொமேட்டோ, ஆலிவ்ஸ், அப்புறம் கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா சிக்கன் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்னீர் க்யூப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதில் ஷ்ரெட்டட் மொசரெல்லா சீஸும் பிஸா ஆரிகானோவும் ஆட் பண்ணிவிட்டு 180 டிகிரிஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் ஆன அவனில் அதே 180 டிகிரிஸ்க்கு 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பர் யம்மியான பிஸா ரெடி ஆகிடும். நம்ம இதை செஞ்ச ஸ்பீடை விட இது காலியாகிற ஸ்பீட் இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இது அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். வெளியில் வாங்குற பிஸா பேஸை விட இது செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நவ் கம்மிங் டு த ப்ரைஸிங். இந்த மாதிரி மினி பிஸாவாக இருந்தால் இதை வந்து 65 ருபீஸ்க்கும், இந்த மாதிரி மீடியம் சைஸ்ட் ஆர் 8 inches பிஸாவாக இருந்தால் இதை 125 ருபீஸ்க்கும் நம்ம வந்து செல் பண்ணலாங்க. இதுக்கான பேக்கிங் பாக்ஸஸுமே பேக்கிங் சப்ளை ஸ்டோர்ஸில் வந்து ஈஸிலி அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி நீட்டாக பேக் பண்ணி நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பிச்சிடலாம். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமே இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பாய்.